இன்றைக்குரிய தியான வசனம் யோபு 34வது அதிகாரம் 32வது வசனம். நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், நான் அநியாயம் பண்ணினேனானால் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்ல தகுமே. உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து பரமபிதாவிற்கு முன்பு தாழ்மையோடு நின்று, பிதாவே எனக்கு மெய்யான சத்தியத்தை தெளிவாக கற்றுக்கொடுங்கள் என்று ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனதில் சத்தியத்தை உணர்த்துவார். நீங்களாகவே ஆர்வத்துடன் வேதாகமத்தை தேடி படிக்கும்போது உங்கள் விசுவாசம் உறுதிப்படும். தொடர்ச்சியாக வேதாகமத்தை படித்து தேவனுடைய வார்த்தையால் உங்கள் மனதை நிரப்புவது மிகவும் முக்கியம். வேதாகமம் உங்களின் சில பழக்கங்களை நிந்திக்கும் போதும் உங்கள் எண்ணங்களை கடிந்து கொள்ளும் போதும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிடாமல் உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த கடைசி காலத்தில் வேதாகமத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். ஆமேன்.